ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல முஷோகு டென்சையோட எபிசோட் 4 பார்க்க போறோம். எடுத்தது ரூடியஸ் கங்க்ராச்சுலேஷன் சம்மான்பா. பார்த்தாவ திரும்ப பிரெக்னென்ட் ஆயிருப்பா. ஜெனித் நீ ஒரு நல்ல அண்ணனாக போறீங்க போது ரூடியஸ் மனசுக்குள்ள ஜெனித் அடுத்து பிரெக்னென்ட்டே ஆக மாட்டோன்னு பயந்தா. அதனாலதான் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதும் இவ்வளவு சந்தோஷப்படுறான்பா. பார்த்தா வேலைக்காரியும் பிரெக்னென்ட் வந்து நிப்பா. எல்லாத்துக்கும் குழந்தையோட அப்பா யாருங்கிற கேள்வி வரும்ல. பால் அவனே முன் வந்து ஒத்துப்பான். ரூடியஸ் மனசுக்குள்ள நல்ல வேலை இதுலனாவது ஹானஸ்டா இருக்கானே நினைப்பான். ஆனா ஜெனித்னால இதை சுத்தமாவே ஏத்துக்க முடியாது. பால் கிட்ட வந்து சப்புன்னு அரைஞ்சிருப்பா. ரூடியஸ் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா போதேன்பா. லிலியாவும் ஜெனித் தனியா உட்காந்துருப்பாங்க. பால் தனியா வெளியே உட்காந்துருப்பான். அவன் அந்த குழந்தைய பெற்றதுக்கு அப்புறம் என்ன பண்றதா இருக்கீன்னு கேட்டா, லிலியா நீங்க பர்த் குடுக்கறப்ப நான் கூட இருக்கேன். எனக்கு குழந்தை பிறந்ததும் நான் பாட்டுக்கு கிளம்பி எங்க ஊருக்கு போயிடறான்பா. ஜெனித் ஆனா பிறந்த குழந்தையோட மாச கணக்குல டிராவல் பண்ண வேண்டியது வருமேனா. பால் இங்க பேச வருவான். ஜெனித் வாயை மூடிட்டு நீ போயிருன்னு கத்திருவா. திரும்ப ஆளு தலையை தொங்க போட்டபடி வெளியே வந்து உட்காந்துருப்பான். ரூடியஸுக்கு இது சரியா படாது. ஏன்னா தாயும் சேயும் ஒரு மாசம் டிராவல்லாம் தாங்க முடியாதுன்னு நினைப்பான். ஜெனித்துக்கு இதுல என்ன பண்றேன்னே குழப்பமா தான் இருக்கும். ரூடியஸுக்கு அது நல்லாவே தெரியும். ஏன்னா எல்லாருமே ஒரு குடும்பம் போல சந்தோஷமா வாழ்ந்திருப்பாங்க. லிலியால ஒருத்தங்களுக்கு ஒன்னு தேவைங்கிறக்குள்ள ரெடி பண்ணி கொடுத்துருப்பா. லைக் ரூடியஸை ட்ரைனிங் எடுத்து வேர்வையை துடைக்க துண்டு கொண்டு வந்திருப்பா. மலையில நனைஞ்சா ஹாட் வாட்டர் ரெடி பண்ணி கொடுத்துருப்பா. அதெல்லாம் தாண்டி குறிப்பா ராக்ஸியோட பேட்டையை தேடி வச்சிருக்காது. அவளுக்கு இவனுக்குமான ஒரு ரகசியமாவே இருக்கும். அதனால அவளுக்கு ஒரு ஃபேவர் பண்ணியானுட்டு ஜெனித் கிட்ட போயிட்டு ஒரு பாப்பாவுக்கு 2 பாப்பா பிறந்தா நல்லது தானன்பா. அவங்க அப்பா பெரிய தப்பு பண்ணிட்டாருன்பா. ரூடியஸ் புரியுது. இருந்தாலும் லிலியாவை அவர் வலுக்கட்டாயப்படுத்தி இருக்கணும். லிலியானாலையும் நோ சொல்ல முடியுமான்னு கேட்பான். ஜெனித்தும் அதானு யோசிக்கிறப்ப ரூடியஸ் ஒரு தடவை நான் என் பெட்ரூம்க்கு போறப்ப அப்பா என் கூட ஒத்துழைக்கலைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னாருன்பா. பால் வெறுத்து போய் அடே நான் அப்படிலாம் சொல்லடான்ங்கும் போது லிலியாவும் யங் மாஸ்டர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு போலன்பா. ஜெனித் 2 பேரும் ஒத்துக்க மறுக்கிறீங்க. அதுவும் ஓப்பன் ஆனா கஷ்டம் தானு புரியுதுன்பா. ரூடியஸ் பால் என்னதான் செல்ஃபி விஷயத்துல உதவி இருந்தாலும் இன்னைக்கு அந்த ஆளுக்கான சவக்குள்ளைய நோட்டிக்கிட்டான்னு நினைச்சிட்டு அம்மா இதுல லிலியா தப்பு என்ன இருக்கு, எந்த தப்பும் பண்ணாம அவ எதுக்கு பாதிக்கப்படணும், எல்லாமே அப்பா தப்பு தானன்பா. அதுக்கே ஜெனித் என்ன சொல்லன்ட்டு முழிப்பா. ரூடியஸ் பிறக்க போற 2 குழந்தைக்கும் நான் தான் அண்ணன். அதெல்லாம் தாண்டி செல்ஃபி எனக்கு ஃப்ரெண்டா இருக்க போல. அடுத்து பிறக்கிறவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்லன்பா. ஜெனித் நீ ஜெயிச்சிட்ட ரூடின்ட்டு லிலியா கிட்ட இங்கே இரு, நம்ம எல்லாரும் குடும்பம் போலவே இருக்கலான்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள என்னதான் இதெல்லாம் சுமூகமா முடிச்சாலும் பாலுக்கு இன்னைக்கு சங்குதான் நினைப்பான். ஜெனித் பால் கிட்ட போனவ நான் உங்ககிட்ட நிறைய பேசணும்பா. நம்ம ஆளுக்கு அல்லு இருக்காது. லிலியா அழுதுருப்பா. அடுத்த நாள் பால் வீச்சு பயிற்சி எப்பலாம். பால் கண்ணா பின்னான்னு கத்திய சொல்லிட்டுவான். ரூடியஸ்ல ஏன் இப்படி பண்றீங்க, கொஞ்சம் பொறுமைன்பா. லிலியா இப்பதான் அது எப்படி நடந்துச்சுங்கிறதையே யோசிப்பா. ஆக்சுவலா பால் மேல எந்த தப்பு வந்திருக்காது. பல நாள் பால் அண்ட் ஜெனித் ஒன்னா இருக்கான அந்த சத்தத்தை கேட்டிருப்பால. அந்த ஒரு ஆசையினால பால் அவளை வசியப்படுத்தி தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணிருப்பா. இதெல்லாம் ஏன் தப்பு, தண்டனை எனக்கு தான் கிடைச்சிருக்கணும்னு நினைச்சிட்டு ரூடியஸ் என்ன காப்பாத்திருக்கான். சின்ன வயசுல இருந்து அவன் பாக்குற பார்வை நடக்கிற விதம்லாம் அவனை ஏதோ ஒரு ஈவில் ஸ்பிரிட் பிடிச்ச போல இருந்துச்சு. ஆனா அந்த பையன் இல்லைன்னா இந்த விஷயத்த சுமூகமா இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. இதுக்கு அடுத்து லார்ட் ரூடியஸ்க்கு ஏதாவது என்னால பண்ண முடியும்னா பிறக்க போற என் குழந்தைய அவனுக்கு நல்லபடியா சேவை செய்ய விடணும்பா. இதுக்கு அடுத்து 2 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கும். குழந்தைகளுக்கு நோன் ஐஷியாங்கிற பேர் வச்சிருப்பாங்க. பால் விளையாட்டு காமிச்சிட்டு இருப்பான். ரூடியஸ்லாம் மனசுக்குள்ள இதை விட்டா உனக்கு வேற வேலை இல்லையா பால்னு நினைப்பான். குழந்தைகள் அழுகவும் அம்மாக்கள் தான் வந்து சமாதானப்படுத்துவாங்க. ரூடியஸ் செல்ஃபியை கூப்பிட்டு என் 2 தங்கச்சிகளுக்கும் நல்ல அண்ணனா இருக்க விரும்புறேன்பா. இல்லையா இதுக்கு முன்னால வரைக்கும் ரூடியஸ் கூட பெருசா பேச்சுவார்த்தையெல்லாம் வச்சிருக்க மாட்டா. இந்த மீன் டைம்ல நிறைய கதைகள் பேசியிருப்பா. சொல்லப்போனா 2 பேரும் வால் வீச்செல்லாம் ஒன்னால பிராக்டிஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. ரூடியஸும் பாலும் பிராக்டிஸ் பண்றப்ப ரூடியஸ் மனசுக்குள்ள இவர் என்ன தப்பு பண்ணாலும் ஒரு ஆனா நான் இவரை மதிக்கிறேன். குறிப்பா இவரோட பலத்துக்காக. ஏன்னா கத்தி வீசர்ல 3 ஸ்டைல் இருக்கு. ஸ்வாட் கார்ட் ஸ்டைல், வாட்டர் கார்ட் ஸ்டைல், அப்புறம் நார்த் கார்ட் ஸ்டைல். பால் இது 3த்துலயுமே அட்வான்ஸ்ட்ல இருக்கான்பா. பாலை சமாளிக்க மேஜிக்கால கல்லெல்லாம் கொண்டு வருவான். அப்பவும் பால் இது சீட்டிங்ட்டு அடிச்சு பறக்க விட்டுருப்பான். ரூடியஸ் முறைக்கவும் என்ன முறைப்பு வேணும்னா வந்து சண்டை போட்டு காட்டுன்பா. பைவுல இன்னொரு பொண்ணு மேல கை வச்சுதானே குடும்பத்தையே நிலக்குலைய வச்சுன்பா. பாலுக்கெல்லாம் மனசே இருக்காது. இதுக்கு பண்ணாவது இன்னொரு பக்கம் கை வைக்காம மத்தவங்களே அம்மான்னு கூப்பிட வைக்காம இருன்பா. பால் டே ஆம்பளைய நீயே புரிஞ்சுக்கண்ணா. ரூடியஸ் 7 வயசு பையன் எனக்கு என்ன தெரியுங்க போது பால் செல்ஃபியே எடுத்துக்க. வளர்ந்தா அவ எவ்வளவு அழகா இருப்பாங்க போது பைவுள்ள இப்பவே அவ கியூட்டு தாங்கன்பா. மனசுக்குள்ள பால் குப்பையா இருக்கிறவுக்கு தானே நானும் போன ஜென்மத்துல குப்பையா இருந்தான்னு நினைப்பான். பால் ஸ்கூல் விஷயத்த பேசும்போது சரி விடுன்றுவான். பைவுள்ள ஸ்கூல் அண்ட் லைட்டா இன்ட்ரெஸ்ட் காட்டுவான். பாலும் நீ தான் எல்லா விஷயத்திலயும் தேர்ச்சி பெற்று தானே இருக்க. இருந்தாலும் நீ ஸ்கூல் போனா எல்லாம் நோபல் பரதேசிகளா வருவானுங்க. உன்ன மாதிரி அதெல்லாம் புள்ளி பண்ணாம விட மாட்டாங்க. கூடவே அங்க இருக்க பொண்ணு இருக்காளுக பாரு, எக்ஸசைஸே பண்ண மாட்டாளுக. வெளியேந்து பார்த்தா நல்லா இருக்கும், உள்ள போனா கிழிஞ்சிரும். நானே பல தடவை ஏமாந்துருக்கேன்டா மகனேன்பா. அவன் நான் எனக்கு ஏத்த பல கியூட்டான ஆளுகளை பிடிச்சிக்கிறேன்னா. பால் அடே நீ அப்பா அம்மா தான் தெரியுது. இருந்தாலும் ஒரு பொண்ணுங்கிறத கணக்கு வச்சுக்கன்பா. கரெக்டா செல்ஃபி வந்திருப்பா. இதுக்கப்புறம் 2 பேரும் மேஜிக் பிராக்டிஸ் பண்றப்ப ரூடியஸ் மனசுக்குள்ள செல்ஃபி ஸ்மார்ட் அப்புறம் டேலண்டோட இருக்கா. சீக்கிரமா என்ன விட மேஜிக்ல தாண்டி போயிருவான்ட்டு அவ வந்து பேசும்போதும் கூட பெருசா லிசன் பண்ணிருக்க மாட்டான். அவ இப்பெல்லாம் நீ முன்ன மாதிரி இல்லைங்கப்போ நான் குழந்தையில இருந்தே வேடாதாங்க இருந்தன்பா. அவ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல சோகமா இருக்க போல இருக்குன்னு
இருக்குங்கவும் அவன் அந்த ஸ்கூல் போற விஷயத்துல தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த கிராமத்தை விட்டு போனாதான் நிறைய மேஜிக் கத்துக்க முடியும்னா அதை செஞ்சுதானே ஆகணுங்கும் போது செல்ஃபிலாம் இல்ல என்னை விட்டு எங்கேயும் போயிடாதேன்ட்டு கட்டி பிடிச்சிருந்திருப்பா அழுதுட்டு பயவுலையும் சமாதானப்படுத்திட்டு சரி நான் எங்கேயும் போலேன்ட்டு மனசுக்குள்ள இப்படி ஒரு அழகான பொண்ணு வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் செய்யலாம் இவ கூட நிம்மதியா வாழ்க்கையை ஓட்டுறதை விட்டு போட்டு நான் பாரு என்னென்ன யோசனைக்கு போறேன்ட்டு பயவுள்ள அஜிலி குஜிலி விஷயத்துக்கெல்லாம் யோசிப்பான். பெட்ல படுத்துட்டு பால் பாட்டுக்கு கதவை தட்டாம வந்திருப்பான். ரோடியஸியோ பெருசு கதவை தட்டிட்டு வரணும்னு கூட அறிவில்லையான்ட்டு வெளியே துரத்த பார்ப்பான். பார்த்தா ராக்ஸி கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கும். அதுல அவ ஸ்ரீயோன் கிங்டம்ல இருக்கதா சொல்லுவா. அங்க இருக்க 7வது பிரின்ஸுக்கு தான் கிளாஸ் டியூட்டரா போயிருப்பா. இந்த டைம்ல கிங் கிளாஸுக்கான வாட்டர் மேஜ் ஆயிருப்பா. ரோடியஸ் ஒன்ன போலவே தான் இந்த பையனும் அறிவாளியா இருக்கான். கூடவே ஒன்ன மாதிரி தான் நான் ட்ரெஸ் மாத்திர பேட்டி பாக்குறது என் பேண்ட்டை ஆட்டாய் போடுறதுனும் நீயும் குடும்பத்தாளுகள் எப்படி இருக்கீங்க நம்ம பிரிஞ்சு 2 வருஷத்துக்கு மேல இருக்கும்ல எல்லாரும் நல்லா இருந்தா சரின்னு சொல்லி ராக்ஸிங்கிற பேரை போட்டு முடிச்சிருப்பா. அந்த பக்கம் பிரின்ஸா இருப்பான் பாருங்க. அவன் ராக்ஸியை பின்னால இருந்து வந்து கட்டி பிடிச்சிருப்பான். வயசுக்காகாத வேலையெல்லாம் பார்ப்பான். ராக்ஸியும் எரிச்சு விட்டுருப்பா. சும்மா இல்ல ஆளு பார்க்க தீஞ்சு போன மாதிரி இருப்பான். பால்ல லெட்டரை படிச்சு முடிக்கும் போது பரவாயில்ல கிங் கிளாஸுக்கு போயிட்டாளாங்கும் போது ரோடியஸ் அதானே அவ்வளவு பெருசான்னு கேட்டா பால் அதெல்லாம் பயங்கரம்டான்ட்டு ஏன்டா ராக்ஸி பேண்டி ஆட்டையை போட்டிருக்கியான்பா. ரோடியஸ் சிக்கிட்டன்னு நினைப்பான். இதுக்கப்புறம் தனியா படுத்திருக்கப்ப மாஸ்டர் என் மேல நிறைய எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க. ஆனா நான் இப்படி பரிதாபகரமா இருக்கேன்னு நினைப்பான். அடுத்த நாள் பால் கிட்ட ரீசனே இல்லாத ஒரு விஷயம் கேட்கலாமானா அவன் வேணான்பா. 2 லேடிஸும் காலில் மிதிப்பாங்க. அவன் அடுத்த விஷயம் பேச வந்தா அதையும் பேசறதுல போல தடுத்தா அதுக்கும் மிதி விழுகும். சரி என்னன்னு சொல்லி தொலைடாங்கவும் அவன் ரவோனா போனோம். ஏன்னா ஸ்வாட் பிராக்டிஸ்லயோ மேஜிக்லயோ இன்னும் மேம்படல. அதெல்லாம் தாண்டி செல்ஃபியையும் எனக்காக நீங்க தான் என்ரோல் பண்ணி விடணும். அவங்க குடும்பத்துல அந்த அளவுக்கு காசு தரக்க அவங்களாலையும் முடியாதுன்பா. பால் ரணோவா மட்டும் கண்டிப்பா முடியாது. உனக்கு கத்து தர ஸ்வாட் டீச்சரா நான் உன்னை போக விட முடியாது. 2வது மேஜிக்ல என்னதான் அறிவு இருந்தாலும் பேரண்ட்ஸா உன்னை அப்படியே விட்டுட்டு எங்களால இருக்க முடியாது. அதெல்லாம் தாண்டி ஒன்னு ஒரு ஆளை சேர்த்து விடுறது பரவாயில்ல. பட் செல்ஃபி விஷயத்துல காசு தர முடியாது. நம்ம ஒன்னும் நோபல்ஸ்னா பெரிய ஆளுக கிடையாது. பணமும் மரத்துல எல்லாம் காய்க்கலின்பான். ரோடியஸ் அப்படின்னா வேற ஒரு உதவி செய்யுங்க. எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கிற போல ஒரு வேலை பார்த்து கொடுங்கன்பான். பால் எதுக்குங்கவும் அவன் நான் வெளியே போனதும் எனக்கான வேலையை பார்த்துக்கிறேன்பான். பால் செல்ஃபிக்கு அது ஆகாதுங்கவும் அவன் செல்ஃபிக்கு ஆகாட்டியும் எனக்கு ஆகும்பான். பாலும் நீயே முடிவு பண்ணிட்ட இதுல குறுக்க நான் எப்படிங்கவும் ரோடியஸ் ரொம்ப சந்தோஷமா தேங்க்யூ சொல்லுவான். ஆனா அம்மாக்களா அவங்க 2 பேத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும். அடுத்த நாள் அப்பனும் அவனும் சேர்ந்து வால் பயிற்சி பண்றப்ப கிலேன்கிற ஒரு புது கேரக்டர் வரதை காட்டுவாங்க. அவளை பார்த்ததும் கிலேன் வான்பா. ரோடியஸ் தான் அவளை பார்த்ததும் இது என்ன பீஸ்ட் பர்சனான்ட்டு ஒரு மாதிரி சிம் பண்ணுவான். கிலேன் ஆளு பார்க்கவே மொரடியா இருப்பா. செனித் வந்ததும் கிலேன் வந்துட்டியா ஹாயின்பா. அவ இதான் குழந்தையா பார்க்க பால் மாதிரியே தான் இருக்குன்பா. பாலுக்குலாம் அப்படியே குஷி தாங்காது. டக்குன்னு இந்த பக்கம் திரும்பினவன் நீங்க வந்தாச்சுன்னா எல்லா விஷயத்தையும் அப்படி அப்படியே பாத்துக்கலாம்லன்பா. கிலேன் கண்டிப்பான்கவா. ஜெனித் ரூடியஸ் எங்களுக்காக நல்லபடியா பாத்துக்கன்பா. அவ அதுக்கும் கண்டிப்பான்பா. லிலியா ரூடியஸ் கிட்ட வந்துட்டு யங் மாஸ்டர் உங்களை மிஸ் பண்ண போறோன்பா. ஜெனித் பாத்துப்போ நீ திரும்ப வரக்காக காத்திருப்பன்ட்டு நெத்தில கிஸ் பண்ணுவா. ரூடியஸ் இருங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்பா. பால் ரூடியஸை கூப்பிடுவான். அவன் என்னன்னு கேட்பான். பால் செல்ஃபியை விட்டு கொஞ்ச நாள் தூரமா இருந்தா உனக்கு எப்படி இருக்கும் ஃபீலிங்னு கேட்பான். அவன் நான் அப்பெல்லாம் விட்டு போக முடியாதுன்பா. பால் தெரிஞ்சதுதான்கவா. அவன் என்னதான் ஆச்சுன்பா. பால் எதுவும் கேட்காத கம்மனரு. இதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சா அது கண்டிப்பா ஆர்குமெண்ட்ல தான் முடியும்ட்டு அவன் அப்படியே தூக்கி போட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ரூடியஸ் பயங்கரமான ஃபிளேமை கொண்டு வந்திருப்பான். பால் அப்பவும் விடுற போல இருக்காது. அதெல்லாம் கடந்து அட்டாக் பண்ணதான் வருவான். ரூடியஸ் காத்தால உந்தி இந்த பக்கம் வருவான். பால் வர வழியில கிரவுண்ட் ஸ்லைம் போல பிடிக்கும். இருந்தாலும் காலை வெளியே எடுத்துட்டு அட்டாக் பண்ண வருவான். ரூடியஸ் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபைட்டை தவிர்க்கறதுக்காக தான் ரொம்ப தூரம் பின்னால போய்கிட்டே இருப்பான். பால் ஒரு ஸ்டெப்ல ரொம்ப கிட்ட வந்திருப்பான். ரூடியஸ்லாம் அல்ல இல்லாம கண்ணை மூடிட்டு கத்திய சொல்லிட்டுவான். மனசுக்குள்ள இது வாட்டர் கார்ட் ஸ்டைல் தானேங்கிறத புரிஞ்சுப்பான். ஆனாலும் இது மரக்கத்தி தானேங்கிற போல சிம்பிளா நினைப்பான். அட்டாக் பயங்கரமா விழுந்திருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு ரூடியஸ் எந்திரிக்கிறப்ப ஒரு மாதிரி தலை கிறுக்கலா இருக்கும். பார்த்தா குதிரை வண்டியில போயிட்டு இருப்பான். பாலு என்ன இளவடா பண்ணி தொலைச்சேன்ட்டு எந்திரிக்கும் போது முன்னால இருக்க கிலேனை பார்த்துட்டு ஹலோ நான் ரூடியஸ் கிரே ரேட்டுங்கன்பான். கிலேன் பால் மகனா நீ அவன் மகனா வந்துட்டு பொலைட்டா இருக்கே. நான் கிலேன் நாளையில இருந்து நம்ம 2 பேரும் தான் சேர்ந்து வேலை செய்ய போறோம்பா. ரூடியஸ்க்கு ஒன்னும் புரியலினாலும் சரிங்க பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் நல்லதுன்பா. இந்த இடத்துல எமர்ஜென்சி ஃபேமிலி மீட்டிங்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு இதோட எபிசோட முடிக்கிறாங்க. எப்பவும் போல வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க.